அடுத்த ஒரு போர் நடக்குது, தூமத்துல் ஜந்தல்ங்கிற அந்த போர். இந்த ஒரு வருஷத்தில் பாருங்கள் எத்தனை தாக்குதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்க. ரசூலா அல்லாஹ் சொல்கிறான்ல, பகலில் மிக நீண்ட பணி உமக்கு இருக்கிறது அப்படின்ட்டு. இதுதான் அந்த பணிகள்லாம் பயங்கரமான வேலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. அவங்களுக்கு லீவே மதீனாவில் சும்மா இருக்கிறது தான் லீவு. அந்த நேரத்தில் தான் கடுமையான இபாதத்து. நாம் என்ன நினைக்கிறோம், வெறும் அந்த பாட்டு மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம். அதை விட மோசமான வேலைகள் ரசூலாவுடைய இது இருக்குது. அப்போ அதுலேருந்து நம்ம பயப்படுறோம், அதை நம்ம பார்க்கறது இல்லை. அப்போ ரசூலாவை பொறுத்த வரைக்கும் அந்த ரெஸ்ட் டைமில் தான் அந்த மாதிரி இபாதத்து. எது 4 மணி நேரம் நைட்டில் இபாதத்து, அந்த பள்ளிவாசல். அதான் சஹாபாக்கள் எடுத்துங்க, சும்மா 10 மணிக்கே உக்காந்துக்கிறது, அப்படியே ரொம்ப நேரம் பயான் கேட்குறது, குரானை அப்படி மனப்பாடம் பண்ணுறது. அவங்க வாழ்க்கையில் நம்ம இப்படி வாழ்கிறோம் பாருங்கள், இந்த வாழ்க்கை ராஜ வாழ்க்கை. ஆக்சுவலாக நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், என்ன வாழ்க்கை வாழ்கிறோம், நமக்கு பயங்கர சலுப்பு. ஆனால் ஆக்சுவலாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை ராஜா வாழ்க்கை. அவங்களுக்கு நிம்மதியே கிடையாதுங்கிறது இதுலேருந்து தெரியுது. இப்போ இந்த அலைச்சல் தான் நினச்சி பாருங்கள். ஒரு டிரான்ஸ்போர்ட்லாம் சாதாரண டிரான்ஸ்போர்ட் கிடையாது. ஒரு வருஷத்தில் இத்தனை போர், அங்கங்கே போகணும், இங்கே போகணும், அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த டென்ஷனு, அதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா அந்த மக்கா வெற்றியில் ரசூல்லா அப்படி சொல்லுவாங்களே, வேலை முடிஞ்சதா அப்படிங்கிறாங்களே, நான் சொல்லிட்டேனா, நான் பண்ணிட்டேனா அப்படிங்கிறாங்களே. இப்போ தான் அந்த நிம்மதினா என்னன்னு ரசூல்லாவுக்கு தெரியுது. இந்த மக்கா வெற்றியில் அந்த கடைசி நேரத்தில் அந்த ரிலீஃப் இருக்குல்ல, அதோட இதே தனி. அப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த தூமத்துல் ஜந்தல் அப்படிங்கிற இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, அங்கே வழிப்பறியினர் உருவாகிறாங்க. வழிப்பறி கூட்டத்தினர் டெவலப் ஆகிறாங்க. அதை அழிக்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1000 பேர் ரசூலாவே போகிறாங்க. இந்த படையிலையும் ரசூலாவே போகிறாங்க. 1000 பேரை கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்கெல்லாம் ஓடிடுறானுங்க, ஓடி விட்டு பண்ணிடுறாங்க. அப்போ ரசூலா அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய அந்த கிளைஞர் கூட ஒப்பந்தங்க அக்ரிமெண்ட்கள் போட்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மெயின் அகல் போர் ஆரம்பிக்குது.